ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃப்எக்ஸ் சந்திரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டை கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அடுத்த வாரம் எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் போன வீக் நம்ம அனாலிசிஸ் பண்ணதும் இப்போ நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் C2 க்ளோசர் வச்சிருக்கு ப்ரோ. நம்மளுக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சைட் பாரு, பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வீக்கு செல் சைடுக்கு தான் ஹெவியாக இருக்குது. செல் தான் ப்ரோ ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா CIST நடந்துருச்சு ப்ரோ. இந்த FEGல கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் லாஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த IFVG மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிச்சு. ஓகேங்களா? இந்த IFVG டேக் பண்ண உடனே செல்ஸ் எப்பவுமே நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நியூ ERL தான் வைப்பேன். ஓகேங்களா? கரெக்டாக அது அங்கேருந்து நம்மளுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் பார்த்துப்பேன். லாஸ்ட் வீக் கரெக்டாக அந்த நியூ ERL இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ப்ரைஸ் பிரேக் பண்ணிருந்துச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம் நமக்கு செல்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீப் நடந்துச்சு. ஓகேங்களா? இது இங்கேருந்து செல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். செல்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இதை எடுத்ததுக்கு அப்புறம் நான் ப்ரைஸ் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஏன் இது பிரேக் வைக்கல அப்படின்னு நான் பார்த்தேன். ஸ்வீப் நடந்துருச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, ஸ்வீப் நடந்திருக்கான். நம்மளுக்கு ஃபர்தராக இங்கே ஒரு FEG ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த FEGல எப்படி ரியாக்ட் ஆகுறான்னு பார்த்துட்டு வந்து நம்ம ஃபர்தராக நம்ம DOIல டவுனில் வைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லோஸில் வைக்கலாம், இந்த ஃபெயிலியர் ஸ்விங்ஸில் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ப்ரோஸ். ஓகேங்களா? பட் ப்ரைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் செகண்ட் எவிடன்ஸ் பாருங்களேன். இந்த FEGயை சப்போஸ் ப்ரைஸ் செல் ஆக போகிறோம் அப்படின்னா திஸ் FEG ஷுட் பி டிஸ்ரெஸ்பெக்டட் ரெஸ்பெக்டட். பட் இந்த சினாரியோவில் இந்த FEGயை பார்த்தீங்கன்னா IFVGயாக மாற்றிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஹஞ்ச் கொடுக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செல் ஆக போகிறது இல்லை, பை ஆக போகிறான். பட் எது வரைக்கும் பை ஆகலாம் அப்படின்னா நான் ஓகே இந்த வரைக்கும் பை ஆகலாம் நம்மளுக்கு. ஏன்னா ப்ரைஸ் எப்பவுமே லிக்விடிட்டிஸ் எடுத்து தான் போகும். அதுவும் கோல்டு பயங்கரமாக லிக்விடிட்டி ஸ்டாப் ப்ரைஸ் நடந்துட்டு தான் போகும். ஓகேங்களா? இதை எடுத்துட்டு நம்மளுக்கு ஃபர்தராக செல் ஆகும் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை நான் இங்கே வரைக்கும் நான் பார்த்தேன். இந்த பை சைடு லிக்விடிட்டி டார்கெட் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த எடுத்ததுக்கு அப்புறம் பை சைடு அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தராக செல் ஆகலாம். அது அடுத்த ஸ்டோரி. ஒரு லிக்விடிட்டி அடிக்கும் போதும் நாங்கள் அங்கே என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுது, என்ன நடக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம கவனிக்கணும். நம்ம பிளைண்டா போயிட்டு ஓகே இந்த லிக்விடிட்டி அடிச்சிருக்கு, நான் பை சைடு லிக்விடிட்டி அடிச்சிருக்கு, நான் செல் பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது. அந்த லிக்விடிட்டி ரன் பண்ணியிருக்கா, இல்லை ஸ்வீப் பண்ணியிருக்கா, என்ன நடந்திருக்கு, அதுக்கடுத்து ஃபர்தரா ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த IFVGயை இந்த FEGயை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் போட்டாங்க. ஓகேங்களா? பட் டெய்லியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இது பை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால நம்மளுக்கு SMT வச்சிருக்கோம். இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரீசன்ட் லோ எடுத்துட்டு நமக்கு இந்த SMT வச்சுட்டு நம்மளுக்கு ப்ரைஸ் அக்ரெஷனா பை ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இந்த ஏரியால நம்மளுக்கு SMT வச்சிருக்கும், ஸ்விங் பாயிண்ட் SMT. ஓகேங்களா? வச்சதுக்கு அப்புறம் 4 ஹவர்ல நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் போட்டுருச்சு. இந்த FEG டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல அக்ரெஷனா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் போட்டுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த லிக்விடிட்டியை ரன் பண்ணிட்டு நான் ஏம் பண்ணல. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா செல் பார்க்கலாம். இப் சப்போஸ் ஸ்வீப் நடந்து ப்ராப்பரா செல் வந்துச்சுன்னா செல் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் பிரேக் வச்சான். இதுவே எனக்கு செகண்ட் ஒரு டவுட்டை கொடுத்தது. இங்க ஆல்ரெடி IFVG ஃபார்ம் பண்ணியிருக்கான், பிளஸ் இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கான். சரி, நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். இந்த கேண்டில் பாருங்க, நல்ல ஒரு பின்பார் கேண்டில், அதாவது C2 க்ளோசர். ஓகேங்களா? எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னா நல்ல ஒரு FEGல இருந்து வந்துருந்துச்சு. சரி, ஓகே, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ப்ரீமியம்ல இருக்கான். உங்களுக்கு ஃபர்தரா இந்த FEG இருக்கு பார்த்தீங்களா, ரீசெண்டாக ஃபார்ம் ஆச்சு. இந்த FEG டிஸ்ரெஸ்பெக்ட் ஆச்சு, அதாவது IFVG வச்சுது அப்படின்னாலே நம்ம ஃபர்தரா செல்ஃப் பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஏரியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த FEGயை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. அதாவது அந்த FEG மட்டும் இல்லை, இங்கே இதை நம்ம CIST லெவல்னு சொல்லாமா ஆர்டர் பிளாக்கா, இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் பாருங்க அடுத்த கண்டினியூவேஷன் ஆர்டர் பிளாக் வச்சுது. அது மட்டும் இல்லாமல் கேன்ல பாருங்களேன், C2 க்ளோஸ் தான், நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வச்சிருக்கு. ஓகே, இதை வச்ச உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் வச்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி ஃபர்தர் மூவ் அப். எது வரைக்கும் அப்படின்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிட்டேன், இந்த ஓல்டு ERL. ஓகேங்களா?
இந்த ஏரியாவில் நம்ம டேரெக்டாக நம்ம PO3 பார்த்தோம் நம்ம என்ட்ரு ஆகிறோம், தப்பு கிடையாது. பட் நம்ம 1 hour பார்த்து என்ட்ரு ஆகும், எப்படி வேணால் என்ட்ரு ஆகும். இந்த கரெக்ட் டேட்டு பாருங்களேன், 4th August, டியூஸ்டே ஏசியன் செஷன்லேயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி மூவ் ஹையர். நம்மளுக்கு வந்து நம்மளோட அனலைசிஸை உடைக்குது. செல் பார்த்துக்கிட்டு இருந்தோம், பட் ஃபர்தராக ப்ரைஸு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பைக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த ஹைஸ் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிட்டேன். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ண அப்படின்னா இந்த ஹைஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்பவுமே ரன் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ஃபர்தரா பை சைடு லிக்விடிட்டிஸை நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த நம்மளுக்கு பை சைடு லிக்விடிட்டி எங்க இருக்கு, டெய்லியில இந்த ஒரு ஸ்விங் பாயிண்ட். இதை அடிச்சாங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஸ்விங் பாயிண்ட், இந்த ஒரு ஹைஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு டிஓஎல்ஸ் நிறைய டிஓஎல்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கு. நம்ம வந்து ஃபர்தரா டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபர்தரா நான் வந்து இன்னொரு சினாரியோ சொல்றேன். இன்னொரு ஸ்ட்ரக்சருமே இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இந்த லோ டு இந்த ஹை இங்க போட்டோம் அப்படின்னா இதை நம்ம இது இழுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஃபுல்லாவே நம்மளுக்கு அக்யூமுலேஷன். ஜூலை மந்த் ஃபுல்லாவே ஒரு சாப்பி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நிறைய நடந்திருக்கு. இப்போ அதாவது ஆகஸ்ட்ல தான் அந்த சாப்பி ப்ரைஸ் ஆக்ஷனை உடச்சி நம்மளுக்கு இங்க பிரேக் வச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் படி பாருங்களேன், ஏஎம்டியா கூட இருக்கலாம். இது வந்து அக்யூமுலேஷன், இந்த ஹை உடச்சிருக்கு. இது வந்து மேனிப்புலேஷனா கூட இருக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு மேனிப்புலேஷன் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்கணும், செல் நடக்கணும். இப்படி அக்ரஷனா டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்கலாம். பட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளைண்டா நம்ம போயிட்டு அதை பார்க்கக்கூடாது. அது எப்படி வந்தா நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நான் இப்போ தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு அக்யூமுலேஷனா, இது வந்து நம்மளுக்கு மேனிப்புலேஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எஃப்இஜி இருக்கு பாத்தீங்களா, ரீசெண்டா இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ பிரைஸ் புல் ஆக போறான் அப்படின்னா எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணும். ரெஸ்பெக்ட் பண்ணி போவோம். எஃப்இஜிஸ் அண்ட் ஆர்டர் பிளாக்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும். மார்க்கெட்ல ஃபார்ம் ஆனதே ரெண்டு தான், எஃப்இஜி, ஆர்டர் பிளாக். இதை ரெஸ்பெக்ட் பண்ணி போவோம். இஃப் சப்போஸ் பிரைஸ் செல் ஆக போகுது அப்படின்னா எஃப்இஜியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த எஃப்இஜியை ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, சிம்பிள் லாஜிக். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வீக்லியில இங்க ஒரு ஹோல்ட் ஐ இருக்கு. ஓகேங்களா, இந்த ஹோல்ட் ஐக்கு ரொம்ப கிட்ட இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஈஸியா கிராப் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பிரைஸ் இந்த ஏரியாவை நம்ம கிராப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. இன்னும் ஃபர்தரா நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இன்னும் நம்மளுக்கு ஃபர்தரா அடுத்தடுத்த எஃப்இஜி வச்சு அங்கிருந்து நம்மளுக்கு பைக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தாராளமா பைக் பார்க்கலாம். அடுத்த டார்கெட் எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு இந்த ஹைஸ் இருக்கு. இந்த ஹைஸை நம்ம இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் ப்ரோ இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்விங் பாயிண்ட் எங்க இருந்து ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு பிபிஆர் லெவல் ஆர் எஃப்இஜினே வச்சுக்கோங்க. எஃப்இஜில இருந்து நல்ல ஒரு பிரேக் வச்சிருக்கு. பிரேக் வச்சு ஃபர்தரா நமக்கு பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஏரியால நிறைய லிக்விடிட்டிஸ் ரெஸ்டின் ஆயிருக்கும். இப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறப்ப நெக்ஸ்ட் லிக்விடிட்டி இதுதான் இருக்கு. இந்த பை சைட் லிக்விடிட்டியை பிரைஸ் கிராப் பண்றதுக்கு போகும். ஓகேங்களா, ஓகே, அது பைஸ் போகுது அப்படின்னா ஃபர்தரா நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய ஏரியா இந்த பை சைட் லிக்விடிட்டி. இப்போ பிரைஸ் இது வந்து அக்யூமுலேஷன் ப்ரோ, மேனிப்புலேஷனா இருக்கு, செல் வரப்போகுது அப்படின்றத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா, இந்த ஹைஸ் பிரைஸ் நம்மளுக்கு கிளியர் பண்ணிடும். ஏன்னா நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. கிளியர் பண்ணதோ பண்ணலையோ பிரச்சனை இல்லை, பட் நம்மளுக்கு பண்ணிடும். ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு, ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எஃப்இஜி இருக்கு பாத்தீங்களா, இந்த டெய்லி எஃப்இஜில பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஏரியால நம்மளுக்கு வந்து டெய்லியில என்ன நடக்குது, 1 hourல போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. நம்மளுக்கு அக்ரஷனா பிரைஸ் ஹிஸ்டலா விற்கிது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உடைக்குது, எஃப்இஜிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தன்னை மூடிட்டு நீங்க பைஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க செல் பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் இது அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஏன் ப்ரோ இன்னொரு ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி வைஸ் பாருங்களேன். வீக்லியில இந்த லோ டு இந்த லோ எஸ்எம்டி இருந்துச்சு, ஸ்விங் பாயிண்ட் எஸ்எம்டி இருந்தான். ஓகேங்களா, இந்த லெவலுக்கு பேர் என்னது, ஆர்டர் பிளாக் ஃபார்மேஷன், விச் இஸ் கால்ட் அஸ் சிஐஎஸ்டி. ஓகேங்களா, சிஐஎஸ்டி நம்மளுக்கு வச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு எது ப்ராப்பர் பிரேக் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெய்லியோட எஃப்இஜி இட் ஷுட் பி ரெஸ்பெக்டட். ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த ஏரியால வர்றப்ப 1 hourல சேஞ்ச் சைட் ஆஃப் டெலிவரியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ அக்ரஷனா வைக்கணும். நோ தட் பாயிண்ட், அக்ரஷனா வைக்கணும். சும்மா மைல்டா போயிட்டு அப்படி சின்னதா வைக்கிதுன்னா நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்றது நல்லது. அங்க ஏதாச்சும் ஒரு பை சைட் லிக்விடிட்டி அடிச்சு செல் வருதான்றதை நீங்க பாருங்க. இந்த ஏரியால இருக்கிறப்ப பிரைஸ் அக்ரஷனா சிஐஎஸ்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்கிறான் அப்படின்னா நம்ம ஃபர்தரா நம்ம பைஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். எது வரைக்கும் ப்ரோ பார்க்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பை சைட் லிக்விடிட்டி நம்ம டார்கெட் பண்ணிக்கோம். எப்பவுமே
இது சப்போஸ் நம்மளுக்கு இதை எடுக்கல அப்படின்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க, நீங்க சேஃபா இருக்கும். நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏரியால நம்மளுக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆக்கிட்டு இதை அடிச்சுட்டு அப்படியே ப்ரைஸ் இறங்கிடும். ஓகேங்களா, நம்மளை இன்டியூஸ் பண்ண வச்சுட்டு நம்மளுக்கு இந்த பை சர்டிஃபிகேட் எடுத்தோடனே ப்ரைஸ் நம்மளுக்கு அக்ரெஷன் இறங்கிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த ஹைஸ் எடுத்துட்டு வந்தாலுமே நம்ம இந்த ஏரியால வருது அப்படின்னா நமக்கு நியூ இஆர்எல் இந்த ஏரியால பை வருதுன்னா நெக்ஸ்ட் ஃபர்தரா நமக்கு வந்து இந்த ஏரியாவில் நியூ இஆர்எல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இப்படி அடிச்சுட்டு வருது நெக்ஸ்ட் கேண்டில் சொல்றேன். அடிச்சுட்டு வருது அப்படின்னா இந்த ஹைஸை நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க, செகண்ட் டார்கெட்டா இதை வச்சுக்கோங்க. சிம்பிள் கைஸ். ஓகேங்களா, இதுதான் கோல்டோட வீக்லி அனலைசிஸ். இந்த ஏரியால நம்ம பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஏரியா நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுக்கு ஃபர்தரா அக்ரெஷனா டவுன் தான் வருது அப்படின்னா ஐஎஃப்டிஜிலாம் வச்சிருச்சுன்னா நீங்க டெஃபினட்டா டவுன் போக ஆரம்பிச்சிடலாம். எங்க வரைக்கும் ஒரு செல் பார்க்கலாம் அப்படின்னா இந்த நியூ இயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபெயிலியர் ஸ்விங், அதாவது ரெலவெண்ட் லோ, இந்த லோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா லெவல்லாம் உடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எங்க இருக்கு, இந்த எஃப்இஜி இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, மந்த்லியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இந்த ஏரியாஸ்க்கு ஃபர்தரா பிரைஸ் மூவ் ஆகலாம். ஓகேங்களா, பட் கோல்டு நம்மளுக்கு இப்போ அக்யூமுலேஷனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, பிரேக் அவுட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரைஸ் ரெக்கவராக ஆகலாம். எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி வந்தா எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, அதை பத்தி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அதை நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்தந்த ப்ரைஸ் அந்தந்த பாயிண்ட்ல நீங்க ரீட் பண்ணணும். எப்படி இருக்கு, ஒரு 4 hour கேண்டிலும் 1 hour கேண்டிலும் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, ஃபர்தரா நீங்க வீக்லி ப்ரொஃபைலிங்லாம் உள்ள ஆட் பண்றப்ப அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்தரா நான் வந்து ஒரு கண்டென்ட்டுமே நான் பொறுமையாக போஸ்ட் பண்றேன். வீக்லி ப்ரொஃபைலிங்லாம் படி நீங்க பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இது கிடைக்கும். 1 hour 4 hour கன்ஃபர்மேஷன் இல்லாம நீங்க என்ட்ரி ஒன்று எடுக்கவே கூடாது. அது ரொம்பவே டேஞ்சர். ஓகேங்களா, பயாஸ் அகேன்ஸ்டா போயிடாதீங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து புல்லில் தான் இருக்கு, செல்லுக்கு எதுவுமே தரல. இந்த எஃப்இஜில நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ஸ்வீப் அடிக்கிறப்ப நம்மளுக்கு சின்னதாக ஒரு செல் வருது, நல்ல ஒரு C2 க்ளோஸ் அப்படின்னா இந்த எஃப்இஜி வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்க பண்ணாதீங்க. பட் அதுவுமே ரிஸ்க் தான், பயாஸ்க்கு அகேன்ஸ்டா போறது தான். பட் நீங்க டார்கெட் பண்ணலாம், தப்பு இல்லை. நல்ல ஒரு செல் என்ட்ரி கிடைக்குது, நல்ல கன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு 1 hour 5 minutesலாம் அப்படின்னா நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் அகைன் ரீகேப் பண்றேன், நல்லா கவனிங்க. இங்க நம்மளுக்கு ஒரு ஓல்ட் ஐ இருக்கு. இதை எடுத்தாலும் சரி எடுக்கலனா சரி அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் எடுத்துரும் ரைஸ். ஓகேங்களா, சப்போஸ் நம்மளுக்கு எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு எஃப்இஜி இருக்கு பாத்தீங்களா, டெய்லி எஃப்இஜி, இந்த ஏரியால நம்மளுக்கு வந்து பைஸ் தரான் அப்படின்னா நீங்க பைஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு இந்த எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சேல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் ஃபர்தரா பிரைஸ் சேல்ஸ் தான் ஆகும். வெப்சைட்ல நமக்கு டார்கெட் பண்ண வேண்டிய ஓல்ட் லோஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா, இந்த எஃப்இஜியை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. இப் சப்போஸ் நமக்கு ஃபர்தரா பிரைஸ் இதை உடச்சிட்டு இன்னுமே நம்மளுக்கு அக்ரெஷனா தான் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு டேரக்டா நீங்க இந்த ஹைஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹையை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபர்தரா இதை உடச்சதுக்கு அப்புறம் எங்க ப்ரோ போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஹைக்கு போவோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, அடுத்தடுத்து நம்ம கோல்டு வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்குது, இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சா நமக்கு கிளீன் புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்தரா மண்டே இந்த வீக் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். வீக்லிலும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹை தான். இன்னொரு சினாரியோ பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஹை எடுக்கிறப்ப நம்மளுக்கு செல் வரலாம் ப்ரோ, செல் வந்துச்சுன்னா எப்படி எடுக்கணும்னு சொன்னேன். ஓகேங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு வீக்லியில பாருங்களேன் ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில். ஓகேங்களா, நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இந்த ஏரியால ஓப்பன் ஆகும். இங்க இந்த ஏரியால ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஹை ஆயிட்டு நம்மளுக்கு இதை அடிச்சுட்டு இந்த ஹைஸை அடிச்சுட்டு நம்ம செல்லு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தாராளமா செல் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா விக் சைஸ் பாருங்க, விக் சைஸ் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, விக் சைஸ் இந்த ஏரியால ரொம்பவே சின்னது. ஸோ இது வந்து விக் சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, ஃபர்தரா நம்மளுக்கு வந்து இது ஹை எடுத்தது அப்படின்னா லோ வரைக்கும் பார்க்கலாம், செல் பார்க்கலாம். எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த எஃப்இஜில வரைக்கும் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த எஃப்இஜில நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா, இதான் கோல்டோட இந்த வாரத்தோட அனாலிசிஸ். See you in the next video guys. Thank you. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.